அதிமுகவின் வேட்பாளர் நேர்காணலும் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விருப்பமனு அளித்தவர்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணலை நடத்தி வருகிறார். இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரியன் இணைகிறார். பிரியன், விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுகவுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியினை அக்கட்சி தலைமை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சேர்த்து 40 தொகுதிகளுக்கும் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் விருப்ப மனுக்களை அதிமுக தலைமையிடம் அளித்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தொடங்கி மார்ச் 6ஆம் தேதி வரை கட்சியினரிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருந்தன. இந்த விருப்ப மனு பெற்றவர்களிடம் இருந்து அதில் வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அடிப்படையில இன்றைய தினம் கட்சி தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய முன்னிலையில் நேர்காணல் என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த தினம் காலையில் 10 தொகுதிகளுக்கும் இன்று தினம் மாலையில் 10 தொகுதிகளுக்கும் அதே போன்று நாளைய தினம் காலை 10 தொகுதி மற்றும் மாலை 10 தொகுதிகள் என இந்த 2 நாட்களுக்குள் 40 தொகுதிகளுக்கான நேர்காணலை முடிப்பதற்கு அதிமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. தற்போது திருவள்ளூர், வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி ஆகிய 10 தொகுதிகளுக்கான நேர்காணல் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போன்று இன்று தினம் மாலையில் திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோவை ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணல் என்பது நடைபெறுகிறது. இதே போல நாளை தினம் காலையில் 10 தொகுதிகளுக்கும் மாலை 10 தொகுதிகளுக்கான 40 தொகுதிகளுக்கான நேர்காணலை நாளை தினம் மாலைக்குள் நிறைவு பெறுவதற்கு வகையில திட்டங்கள் என்பது வகுக்கப்பட்டிருக்கின்றன. இதே போன்று இந்த நேர்காணல் என்பது முழுமை பெற்ற பின்னர் இதிலிருந்து குறிப்பிட்ட வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு அதிமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. அதே போன்று இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிட உள்ள கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த தொகுதிகள் போக மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து விரைவில் அதிமுக தலைமை வெளியிடக்கூடிய திட்டங்களும் வைத்திருக்கிறது. தங்கள் விவரங்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.